இந்த ஸ்டெம் கட்டிங் நீங்க நட்டீங்கனாலுமே போதும். இதுல இருந்து கிழங்கு முளைச்சு வரும். சமையலுக்கும் சரி, நீங்க 6 மாசம் வரைக்குமே வச்சு பயன்படுத்தலாம். முளைக்காம அதை பிச்சு விட்டுட்டீங்கன்னா அந்த கிழங்குகளை சமையலுக்கும் பண்ணிக்கலாம், உடச்ச கிழங்குகளை நடவும் பண்ணிக்கலாம். தோட்டங்கள்ல எல்லாம் நடும்போது என்ன பண்ணலாம்னா, நல்லா வெங்காயம் பாத்தி கரை அமைப்பாங்க இல்லையா, சின்ன சின்ன கரை ஒரு அடி எவ்வளவு இருந்தா போதும். அந்த கரையில நீங்க வந்துட்டு இந்த கிழங்கு வந்து நடலாம். க்ரோ பேக்ல நீங்க வச்சுட்டு நடலாம். ஒரு க்ரோ பேக்கு இந்த மாதிரி ஒரு கட்டிங்கோ 2 கட்டிங்கோ மேக்ஸிமம் போதும். ஒரு கட்டிங் நீங்க நட்டீங்கனாலே போதும். ஃபுல்லா கிழங்கு நிறைய வைக்கணும். அதெல்லாம் இப்பதான் பண்றோம். இப்ப நீங்க வைக்கிறீங்கன்னா அடியில நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பொங்கல்ல இருந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்குமே இந்த கிழங்குடைய அறுவடை கழிச்சு டிசம்பர்லேயே வர இதெல்லாமே நீங்க நட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கிழங்கு உருளைக்கிழங்கு சாப்பிட்றத விட இது மாதிரி கிழங்கு வகைகளை இந்த ஸ்டெம் கட்டிங் நீங்க நட்டீங்கனாலுமே போதும். இதுல இருந்து கிழங்கு முளைச்சு வரும். சமையலுக்கும் சரி, நீங்க 6 மாசம் வரைக்குமே வச்சு பயன்படுத்தலாம். முளைக்காம அதை பிச்சு விட்டுட்டீங்கன்னா அந்த கிழங்குகளை சமையலுக்கும் பண்ணிக்கலாம், உடச்ச கிழங்குகளை நடவும் பண்ணிக்கலாம். தோட்டங்கள்ல எல்லாம் நடும்போது என்ன பண்ணலாம்னா, நல்லா வெங்காயம் பாத்தி கரை அமைப்பாங்க இல்லையா, சின்ன சின்ன கரை ஒரு அடி எவ்வளவு இருந்தா போதும். அந்த கரையில நீங்க வந்துட்டு இந்த கிழங்கு வந்து நடலாம். க்ரோ பேக்ல நீங்க வச்சுட்டு நடலாம். ஒரு க்ரோ பேக்கு இந்த மாதிரி ஒரு கட்டிங்கோ 2 கட்டிங்கோ மேக்ஸிமம் போதும். ஒரு கட்டிங் நீங்க நட்டீங்கனாலே போதும். ஃபுல்லா கிழங்கு நிறைய வைக்கணும். அதெல்லாம் இப்பதான் பண்றோம். இப்ப நீங்க வைக்கிறீங்கன்னா அடியில நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பொங்கல்ல இருந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்குமே இந்த கிழங்குடைய அறுவடை கழிச்சு டிசம்பர்லேயே வர இதெல்லாமே நீங்க நட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கிழங்கு உருளைக்கிழங்கு சாப்பிட்றத விட இது மாதிரி கிழங்கு வகைகளை எல்லாமே